வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அந்த குரூப்பில் போய் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிவிடுங்க. இப்போ 1:1 செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு மேலே இமேஜ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட டைம் டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட்ஸுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஒயிட் அந்த டெம்ப்ளேட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை ஃபஸ்ட்டு மியூட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு வீடியோவை லைட்டாக மூவ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி தான் பிளாக் கலரில் வந்து ஷோ ஆகும். இப்போ ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. கரெக்டாக அந்த சர்க்கிள் ஷேப்புக்கு இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பிளாக் இருக்கிற அளவுக்கு மட்டும் இந்த மாதிரி கிராப் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த வீடியோ செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து இந்த மாதிரி நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க ஃபுல் ஸ்க்ரீனுக்கு. கரெக்டாக இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு எகைன் வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோஸை வந்து 1 by 1 செலக்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு 1 ஃபோட்டோவை நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி அதை நல்லா இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு அப்படியே வீடியோ லைட்டாக மூவ் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீனுக்கு வந்து செட் ஆகிடும். இப்போ கரெக்டாக வந்து நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் தெரிகிற மாதிரி கரெக்டாக ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கலாம். அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் அப்புறமா கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவை லைட்டாக மூவ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வந்து எங்கே முடியுது அப்படின்றத பார்த்துக்கலாம். அந்த ஃபோட்டோவோட டியூரேஷன் வந்து ட்ராக் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவை அப்படியே மூவ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வந்து எங்கே கம்ப்ளீட் ஆகுது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6.700 செகண்டு கிட்ட வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ எக்ஸ்ட்ரா இருக்க இமேஜை கட் பண்ணிக்கலாம். அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரிம் டு ரைட் கொடுத்துட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிறது கட் ஆகிடும். இப்போ எகைன் ஃபோட்டோ அந்த முடி நம்ம கட் பண்ண இடத்துல எகைன் லேயர் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஃபோட்டோவை அதே மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதை கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு கரெக்டாக வந்து ஸ்க்ரீனுக்கு வந்து செட் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு ஃபோட்டோவும் அதே மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்படி மூவ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஃப்ரேம் வந்து எங்கே முடியுது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வந்து ஃபோட்டோஸை வந்து கட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே அதே மாதிரி தான் கரெக்டாக வந்து ட்ராக் பண்ணி பார்த்து ஃபோட்டோவோட டியூரேஷன் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே ஸ்டேச்சுரேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் இது எல்லாமே தேவையான அளவுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு எகைன் வந்து நீங்கள் வீடியோஸ் வந்து மேக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 20 செகண்ட் மேக் பண்ணியிருக்கனால நான் வந்து 20 செகண்ட்ஸ்க்கு வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ வந்து மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட்ஸ்க்கும் நீங்கள் கரெக்டாக வந்து இப்போ எப்படி பண்ணமோ அதே ஸ்டெப்ஸை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் நம்ம ஃப்ரேம் வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ தேவையான குவாலிட்டியில் வீடியோஸை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 20 செகண்ட் மேக் பண்ணியிருக்கேன். பட் உங்களுக்கு எத்தனை செகண்ட்ஸ் வேணுமோ நீங்கள் எத்தனை செகண்ட்ஸ் ஃபோட்டோஸை ஆட் பண்ணி ஈஸியாக வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போது வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ண வாட்டி பேக்கில் வந்துடுங்க. ஃபுல்லாகவே பேக்கில் வந்துட்டு எகைன் கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 1:1 இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு எகைன் கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜின்னு வந்து கொடுத்துருப்பேன், அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட் ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ எகைன் அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு ஸ்க்ரீன் ஃபுல்லாக அந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கோங்க. நான் எப்படி ஸ்க்ரீன் ஃபுல்லாக இப்போ ட்ராக் பண்ணியிருக்கிறனோ அந்த மாதிரி கரெக்டாக வந்து அந்த இமேஜை வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக அந்த மாதிரி ட்ராக் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு எகைன் வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கடைசியாக எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வீடியோவை செலக்ட் பண்ண வாட்டி கரெக்டாக அந்த ஃப்ரேம் அளவுக்கு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த அளவுக்கு செட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும், அதில் மல்டிபிள் ஆப்ஷனு கொடுத்துட்டு இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராகவே அதில் வந்து ஷோ ஆகும். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ கரெக்டாக வந்து உங்களுக்கு அதில் வந்து ஃபோட்டோஸ் வந்து ஷோ ஆகும். இப்போ கரெக்டாக வந்து அதில் தெரிகிற அளவுக்கு இந்த மாதிரி அதோட சைஸ் வந்து கம்மி பண்ணி
கரெக்டாக பேக்ரவுண்டில் அந்த இதில் தெரிகிற மாதிரி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து பார்க்க ஒரு லுக்காக வந்து இப்போ ஷோ ஆகும். இப்போ இந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அந்த வீடியோ எத்தனை செகண்ட் இருக்குது அப்படின்றத பாருங்கள். இப்போ நான் வந்து 80 செகண்ட் மேக் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்குது அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரிம் டு ரைட் கொடுத்துட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிறது கட் ஆகிடும். இப்போ அகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஹார்ட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். அதையும் செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ எகைன் லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்டர் பேஜ் லிங்கும் கொடுத்துருப்பேன், அதையும் செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிடுங்க. பார்டர் இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே நம்ம மேக் பண்ணியாச்சு. வீடியோவில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் வீடியோவை ரெவைண்ட் பண்ணி பார்த்து நீங்கள் எடிட் பண்ணலாம். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.